எல்லோருடைய வாழ்க்கையிலும் அம்மா மிக முக்கியமான ஸ்தானத்தை வகித்து கொண்டிருக்கின்றார்கள், வகிக்கப் போகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் ஒரு சுந்தரகாண்டம் என்ற திரைப்படத்தின் தாய்மையை குறித்து திரு பாக்கியராஜ் அவர்கள் சொல்லியிருப்பார். அது மட்டுமல்ல, நிறைய பேர் தாய்மையை குறித்து மிக சிறந்த உதாரணங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுபோல் முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் திரு கருணாநிதி அவர்கள் தாயை குறித்து மிக ஒரு முன்னுதாரணமாக நமக்கு இருந்திருக்கிறார். அதேபோல் திரு இசை ஞானி இளையராஜா அவர்கள் மிக முன்னுதாரணமாக இருந்திருக்கின்றார். அவருடைய அம்மாவின் பேர் சின்னத்தாயி என்று சொல்லப்பட்ட போது அந்த சின்னத்தாயவள் என்ற அந்த பாடல்கள்லாம் பல நெகிழ்ச்சியை கொடுத்திருக்கிற பாடல். அதுபோல் பிரபலங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு அம்மாவின் அந்த பிணைப்பு இவ்வளோ இருந்தது போல், அதுபோல் பிரபலம் இல்லாதவர்களாக இருந்தாலும் அம்மா என்ற சொல்லுக்கு அது மிகப்பெரிய ஒரு அம்மா என்ற மந்திர சொல் என்று தான் சொல்ல வேண்டும். தாயை குறித்து எத்தனை பேர் நாம் விருப்பம் கொண்டவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் என்ன தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, தாயை சிறந்த கோயிலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாய்மை என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சின்னமாக இருக்கின்றது. அதுக்கு உதாரணமாக பல விடயங்கள் ஏகப்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றது. அதை சொல்லவும் என்றால் அது நாட்களால் வருஷங்களால் வர்ணிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய விடயம்தான். யாரிடம் ஒருவரிடம் தாயை பற்றி கேட்டால் அவர்கள் அங்கே சொல்ல ஆரம்பித்தார் வேண்டால் 2-3 மணி நேரத்துக்கு மேலாகிவிடும். ஏனென்றால் தாயை குறித்து அவர் சுருக்கமாக சொல்வதென்றாலே அவ்வளோ நேரமாகும். ஏனென்றால் அம்மாவின் பாசம் என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சான்றுதான் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அம்மா முக்கியமான பங்கை வைத்திருப்பார்கள். அம்மா என்றால் ஒரு பெரிய ஒரு சாதனைக்குரிய சொல்லாகத்தான் நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது. அநேகர் அம்மாவின் பாசம் என்பது மிகப்பெரிய ஒரு சாதனை தான். என்னுடைய வாழ்க்கையிலும் சரி அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி அம்மாவினுடைய அந்த ஒரு 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 மிகப்பெரிய பாச வலை நமக்குள் இருக்கும். அம்மா அம்மா எந்த நாருயிரை என்று திரை உலக பாடல்கள் அல்லது எந்த ஒரு பாடல் ஆசிரியர் இருந்தாலும் தாயை பற்றி மிகப்பெரிய வர்ணையாகத்தான் சொல்லுவார்கள். தாய் என்ற அந்த 3 எழுத்து சொல்லுக்கு முடிவே இல்லாத ஒரு சொல்லாகத்தான் இருக்கின்றது. இறைவன் நம்மை பாதுகாத்து கொண்டு இருந்தாலும் தாய் என்ற ஒன்றை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவர்கள் அரவணைத்து நம்மை பாதுகாத்து கொள்கிறார்கள். எப்பவும் தாய்மைக்கு முதலிடம் கொடுக்கும் அநேகர் நம்மிடத்தில் உண்டு. ஏனென்றால் ஒரு பூமியிலே நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் உன் தகப்பனையும் தாயும் கனமனுவாய் என்று பரிசுத்த வேதகாமம் சொல்லுகின்றது. அதுபோல் எல்லா இதுகளும் சொல்லுகின்றது, தாயை நீங்கள் மதிக்க வேண்டும். தாய் இல்லாமல் நான் இல்லை. வணக்கம், மீண்டும் சந்திக்கலாம். என்றும் அன்புடன்.